விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாருங்கள், பகலில் போய் யாரும் ஓட்டு கேட்க மாட்டான். நைட்டில் போய் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க ஓட்டு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நைட்டில் பாதி நேரத்தில் போய் ஓட்டுக்கு 1000மோ 2000மோ கொடுத்து இந்த ஓட்டை வாங்கி எம்எல்ஏ ஆவாங்க. அதுதான் திமுக கட்சி. ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவங்க ஜெயிச்சிட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல இடைத்தேர்தலில் திருமங்கலம் பார்மான்னு கொண்டு வந்தாங்க. அண்ணே முக அழகிரி அண்ணன் அதில் தலைமையை ஏற்று செஞ்சார். அங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க காசு. அதில் இருந்து எங்கே இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி காசை அள்ளி இறைச்சி கொடுத்து அந்த வாக்கை வாங்கி எம்எல்ஏ ஆயிடுவாங்க. மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வாங்களாண்டா அது கேள்விக்குறிதான். மக்களே, ஒரு முறை மாற்றி போட்டு பாருங்கள். எத்தனை முறை தான் அந்த திமுக இப்போ ஏற்கனவே திமுகவில் எம்எல்ஏ இல்லைங்களா? இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்க போடுங்க.